ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா உதிராமல் கொஞ்சம் எண்ணெயில் மொறுமொறுன்னு எப்படி மீன் வறுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது மீன் வறுக்கிறதுக்கு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 3/4 ஸ்பூன் அரிசி மாவு, 3/4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு சேர்த்து செய்யும்போது மொறுமொறுன்னு இருக்கும், அதே சமயம் மசாலா உதிராமலும் இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் இன்றைக்கி 1/4 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கையாலேயே இந்த மசாலாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி கையாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அது கூட 1 ஸ்பூன் லெமன் ஜூஸும் 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்து மீன் வறுக்கும்போது மைல்டான புளிப்பு டேஸ்ட்டு இருக்கும், அதனால் லெமன் ஜூஸ் சேர்த்துக்குவாங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இந்த மசாலாவில் ஒரே டைமாக தண்ணி சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இந்த அளவுக்கு மசாலா எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் ஒவ்வொன்றுத்துலேயும் மசாலாவை நல்லா கோட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்குவாங்க. நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி மீன் வறுக்கும்போது மீன் மசாலா கொஞ்சம் கூட உதிராது, அதே சமயம் எண்ணெயும் அதிகமாக இழுக்காது. கொஞ்சம் எண்ணெயிலேயே நம்ம எல்லா மீனையும் வறுத்தரலாம். ஒரு முறை இந்த மாதிரி மீன் வறுத்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கலந்து வச்சுருக்கிற மசாலாவை மீனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம மீன் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் எடுத்திருந்த மசாலாவுடைய அளவு ஒரு 6 பீஸ் மீன் வரைக்கும் அப்ளை பண்ண முடிஞ்சுது. நீங்கள் இதுவே குவான்டிட்டி அதிகமாக எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மசாலாவையும் அதிகமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இந்த மீனை 1/2 hour அப்படியே ஊற விட்டுடுங்க. 1/2 hour கழித்து ஒரு தோசைக்கல்லில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற மீனை ஒவ்வொன்றா சேர்த்துக்குவாங்க. நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிற மீனை 2 பேட்சாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். அதனால் ஃபஸ்ட் டைம் 3 மீன் மட்டும் போட்டுக்கிறேன். நம்ம மீனில் மசாலா அப்ளை பண்ணிவிட்டு 1/2 hourலேருந்து 1 hour வரை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீன் அந்த புளிப்பு, காரம், உப்புலாம் சேர்த்து நல்லா ஊறி வந்திருக்கும். அதனால் மீனை ஊற வச்சுட்டு வறுத்துக்கோங்க. தோசைக்கல்லில் மீனை போட்டுட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 5 நிமிஷம் கழித்து அடுத்த சைடு திருப்பி போட்டு வறுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி மீன் வறுக்கும்போது அதிக எண்ணெய் தேவைப்படாது, கொஞ்சம் எண்ணெயிலே மீன் வறுத்து எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக சமைக்கிற ரெசிபிலாம் பிடிச்சிருந்தா மல்லி ஸ்பைசி கிச்சன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீன் வறுக்கும்போது அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. 2வது சைடும் திருப்பி போட்டுட்டு அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா 5 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். அப்போது கடைசியில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் உருவி போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது மீன் 2 சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வேறு ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற மீனையும் ஒவ்வொன்றா சேர்த்து வறுத்துக்கோங்க. செகண்ட் டைம் வறுக்கும்போது நான் இதே எண்ணெயிலே வறுத்துக்கிட்டேன். எனக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படலை. அப்படி ஒருவேளை உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு மீதி இருக்கிற மீனையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மீன் வறுக்கிறதுக்கு நம்ம போட்ட மிளகாத்தூள் காரம் கரெக்டாக இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி மீன் வறுத்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் மல்லி ஸ்பைசி கிச்சன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.